இது வந்து ஆக்சுவலி நாங்க முன்னாடி ஈவென்ட்ஸ்லாம் பண்ணும்போதே சொன்னாங்க. ஏன்னா ஒவ்வொரு ஈவென்ட் பண்ணும்போதும் ம். பிஃபோர் த வெட்டிங் ஈவென்ட்ஸ் நான் சொல்றேன். அப்ப என்ன அவுட்ஃபிட்ஸ்டா பிளான் பண்ணியிருக்கீங்க? அதுக்கு என்ன மாரி பண்ணலாம்? அப்டின்லாம் ஒவ்வொரு டைமே நம்ம கேட்போம். ஸோ அப்ப கேட்கும்போது சொன்னாங்க, மார்னிங்க்கு நான் வந்து சாரி பிளான் பண்ணியிருக்கேன் ஃபர்ஸ்ட்டு முகூர்த்தம்க்கு முன்னாடி. பிகாஸ் நெக்ஸ்ட் ஒன் இஸ் அ லெஹெங்கா. ஸோ முன்னாடி வந்து சாரி தான் அந்த பூஜைக்கு சாரி போடுறதா இருக்கும். ஸோ அந்த சாரி வந்து இட்ஸ் அ கிரீன் சாரி. அது வந்து ஒரு ஸ்பெஷல் சாரி. இந்த மாரி நான் முன்னாடி வந்து இவங்களுக்கு வச்சு ம். எடுத்தது. அண்ட் அது ஒரு கரெக்ட்டான அக்கேஷன்ல நான் போடணும்னு ஆசைப்பட்டேன். ஸோ எனக்கு வந்து கரெக்ட் ஒவ்வொரு டைமும் பிளான் பண்ணேன். பட் ஆனா தள்ளிட்டே போயிடுச்சு. பட் கரெக்ட்டான டைம் இதுதான்னு நெனைக்கிறேன். ஸோ அதுதான் நான் போட போறேன் அப்டின்னாங்க. ஸோ அதுக்கு என்ன சொன்னாங்கன்னா, இப்போ அதுக்கெல்லாம் நாங்க மேக்கப்லாம் எதுவுமே பிளான் பண்ணலங்க. ஆன் ம். த ஸ்பாட்ல அப்ப டிசைட் பண்ணி அப்பவே ஓகே, பண்ணது தான். ஓகே. ஸோ முகூர்த்தம்க்கு வந்து நம்ம கொஞ்சம் ஐயெல்லாம் கொஞ்சம் எப்பவும் அவங்க போடுறத விட கொஞ்சம் லைட்டா போல்டா போறோன்றதுனால, காலையில வி கெப்ட் இட் ரியலி ரியலி சிம்பிள் அண்ட் சிம்பிள். சட்டில். அதுல லைனர் இருக்காது, காஜல் இருக்காது. ஒரு சிம்பிள் ஒரு ஒரு சாஃப்ட் ஐ ஷேடோ குடுத்துருந்தோம். அவ்வளதான். அதுக்கப்புறம் மஸ்காரா. அவ்வளதான் போட்டதே. அந்த லுக்குக்கு நான் வந்து ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணல, பிளஷ் யூஸ் பண்ணல, ஹைலைட்டர் இல்ல, எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் கன்சீலர் அண்ட் பவுடர் அதெல்லாம் வச்சு பண்ண லுக் தான் அது.